கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மற்றொரு விசையாக இந்த புதிய 2022 வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுடைய ஊழியக்காரர் என்ற முறையில் நம்முடைய விசுவாச உலகத்தின் திருச்சபை விசுவாசிகள் இந்த நாளில் கூடி தொழுது கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். God bless you all. இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40 முதல் 52 வரை. இந்த பகுதியை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருந்து அது எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் எங்களை அலங்கரிக்கிறதாகவும் எங்களை புடமிடுகிறதாகவும் எங்களை புது வாழ்வுக்கு அழைத்து செல்கிறதாகவும் ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி நீர் வணைந்து எங்களை நீதியின் பாதையில் நடத்தி நித்திய ராஜ்யத்தில் சேர எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மரபரட்சிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் பிறந்த திருநாளுக்கு பிந்தின இரண்டாவது வாரம், கர்த்தர் பிறந்த திருநாளுக்கு பிந்தின 2வது வாரம், the second Sunday after Christmas. ஸோ இந்த நாளில் நாம் பார்க்கின்ற போது இந்த வருடத்தின் முதல் வாரம் இதுதான். நேற்றைய தினத்தை பார்க்கின்றது புத்தாண்டு. புத்தாண்டில் நாம் ஒரு தலைப்பை பார்த்தோம், சர்க்கம்சிஷன் அண்ட் கிறிஸ்டனிங். அவருக்கு விருத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கின்ற போது 8ஆம் நாளில் அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அடுத்து அவருக்கு பெயர் இயேசு என்று பெயர் வைக்கப்பட்டது தேவதூதன் சொன்னபடியே. இன்றைக்கு செய்தியில் பார்க்கின்ற போது இந்த குழந்தை வளருகின்ற காரியத்தை பார்க்கிறோம். ஸோ இந்த நாளின் பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பாக தி பேலன்ஸ்ட் growth ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் சைல்ட். குழந்தையாக அவர் எப்படி சரி சமான விகித வளர்ச்சியோடு வளர்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 52ஆம் வசனத்தில் மையமாக வைத்து நாம் தியானம் செய்வோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த ஒரு குழந்தையும் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோர் விரும்புவார்கள். அந்த குழந்தை பிறந்த பிறகு வளருகின்ற அந்த அழகான காட்சியை பார்ப்பார்கள். தவழுகின்ற, அது நடக்கின்ற, எழுந்து நிற்கின்ற, நடக்கின்ற, ஓடுகின்ற, பேசுகின்ற, கையில் அந்த சாப்பாடெல்லாம் போட்டு குழப்பி அதை நம்ம கெஞ்சி கேட்டு வாங்கி சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப இனிமையான ஒரு அனுபவங்கள். வளர்த்தி தேவை. அதே போல தேவ கிருபை, அந்த பிள்ளை ஆவிக்குரிய காரியத்தில் வளர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் பிள்ளை கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும், அவருடைய கிருபை இருக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்து மனுஷர் தயவு. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அங்கே வாழ்கின்ற போது அம்மிக்கு வருது, கொஞ்சம் பாருங்க. அது பலதரப்பட்ட மக்கள் இல்லை, டோட்டலாக இது வால்யூம் இதாச்சு. பலதரப்பட்ட மக்கள் இங்கே வாழ்கிறார்கள். வாழ்கின்ற போது அந்த மனுஷர் தயவு, அவர்களுடைய ஆசீர்வாதமும் தேவை. அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் இவர் நல்லவர் என்ற பெயரை எடுக்க வேண்டும். ஆனால் குழந்தை பிறக்கின்ற போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்று சொல்லி ஒரு கவிஞர் எழுதுகிறார். பெற்றோருடைய கடமை இருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கின்ற போது
அந்த நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்தார்கள், பெயர் வைத்தார்கள். இப்பொழுது பஸ்கா பண்டிகைக்கு கொண்டு வருகிறார்கள். வருடத்தில் அது 3 முறை எருசலேமில் கூடி வருவார்கள். அந்த பண்டிகைக்காக 3 விதமான பண்டிகை அவர்கள் கொண்டாடுவார். 3 times a year the Jewish men were required to go to Jerusalem to worship God. Deuteronomy 16:16. உபாகமும் 16:16 இந்த விஷயம் இருக்கிறது. வருஷத்துல 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் அப்படியே அந்த 3 பண்டிகை போட்டுப்பாங்க. அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட வேண்டும். So it's mandatory 3 pilgrimage festival that they must and should observe. So இங்கே பஸ்கா பண்டிகைக்கு 41ஆம் வசனம் பாருங்க. இந்த நாளின் செய்தியில லூக்கா 2:41 அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமைப்படி எருசலேமுக்கு போறாங்க. குழந்தை கூண் போறாங்க. ஸோ நியாயப்பிரமாணத்தின் படி இந்த காரியம் நடக்கிறது. ஸோ அங்கே கூட்டும் போகும்போது அவருக்கு 12 வயது அங்கே நான் பார்க்குறோம், வளர்த்துட்டார். அவர் போன பிறகு அங்கே அந்த ஆலயத்திலேயே தங்கிடுறாரு. ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் இவங்க வந்துடுறாங்க. பிள்ளை காணாமல் போயிடுச்சு. தேடி பார்த்து அவங்க ரொம்ப டயர்டாகிடுறாங்க. அதன் பிறகு பாருங்க 3 நாளைக்கு பின்பு 3 நாள் தேடி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ இது அந்த ப்ரெஷர் வந்திருக்குல்ல, நெருக்கடி. பிள்ளை முதல் குழந்தை நம்ம காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நெருக்கடியோட கவலையோடு விசாரத்தோடு அவர்கள் தேடி இருப்பார்கள். தேடின பிறகு ஆனால் கடவுள் ஆண்டவராக இயேசு 12 வயது நிரம்பியவர் 3 நாளைக்கு பின்பு 46ஆம் வசனம் 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். பிரமிக்கத்தக்கதான ஒரு ஞானம் அவருக்கு இருந்தது, புத்தி இருந்தது. He had wisdom, understanding and the insight. ஜோஸ் பாருங்க, புத்திமான், அதாவது ஞானவானா இருக்கிறது மட்டும் இல்ல, புத்திமானா இருக்கணும். சொல்லுகின்ற காரியத்தை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை தான் புத்தி, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இயேசு கிட்ட கேள்வி கேட்டு யாராலுமே இது பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் பிறப்பிடம். He is a source of wisdom. ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அவருடைய பெற்றோர்கள் வருகிறார்கள். என்ன ஏப்பா இந்த மாதிரி தேடி நாங்கள் அழுத்து போயிட்டு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, நீ இருக்கிறீங்களா சொல்றார். என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் இருப்பேன் என்றது உங்களுக்கு தெரியாதா? அதை பிறகு அவர்கள் உணர்கிறார்கள். அதன் பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா அவர்களோட கூட போய் அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார் என்று பார்க்கிறோம். So these are all very very important qualities that we need to understand and to learn and to cultivate our children in this world. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களாகவே முதலாவதாக பார்க்கின்ற போது ஞானத்திலே அவர் சிறந்தவராக இருந்தார். இயேசு ஞானத்திலே நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லி 40ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவகிருபையும் அவர் மேல் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வளர்ச்சி என்பது முக்கியமானதுதான். உடல் வளர்ச்சியும் தேவை, மூளை வளர்ச்சியும் தேவை. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இவன் பாரு இவ்வளோ வளர்ந்துருக்கிறான், நான் புத்தி இல்லை, ஆள் வளர்ந்த அளவுக்கு புத்தி வளரலன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க தானே? இல்லை நான் சொல்றது பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஒருவேளை ஐயர் வீட்டில் தான் அப்படி சொல்லுவாங்களே இன்னும் தெரியல அப்படின்னு எல்லாம் இது இயல்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, Luke reports that the child developed physically, mentally, socially and spiritually. 4 விதமான விதத்தில் அதான் பேலன்ஸ்டு growth of a child என்று பார்க்கிறோம். பிசிக்கலி சரீர பிரகாரமாக, மென்டலி ஞானத்தில், சோசியலி சமூக அக்கறையோடு, அடுத்து ஸ்பிரிச்சுவலி இல்லையா? ஸ்பிரிச்சுவலி ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய காரியத்தில், கடவுளை அறிந்து கொண்ட காரியத்தில், கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற காரியத்தில், பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகின்ற காரியத்தில் அவர் ஒரு நல்ல சாட்சியாக வாழ்ந்தார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கிறோம் ஞானம். அவர் ஞானத்திலே வளர்ந்தார் என்று சொல்லி இந்த 52ஆம் வசனம் இயேசு ஞானத்திலும். ஸோ அந்த ஞானத்தை பற்றி நம்ம பேசலாம். விஸ்டம். சங்கீதம் 111:10 பிற்பகுதியை பார்க்கின்ற போது Psalm 111:10a says like this, the fear of the Lord is the beginning of the wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ நம்ம கடவுளுக்கு பயப்படுகின்ற போது பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளும் பயப்படுவார்கள். பிகாஸ் சில்ட்ரன் வில் ஃபாலோ சூட் தி பேரண்ட்ஸ், இல்லையா? ஸோ ஆகியனால அந்த காரியத்தை நாம் முன்மாதிரியாக நடந்து அவர்களுக்கு வழியை காட்ட வேண்டும். அதனால தான் இந்த ஏற்கனவே சொன்னேன், எந்த குழந்தையும் பிறக்கின்ற போது நல்லவர்களாக பிறப்பார்கள். அவர்கள் நல்லவர்களாக இருப்பதும் கெட்டு குட்டிசோராக போவதும் தாய் தகப்பனுடைய பொறுப்பு. அது தட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் எந்த தாய் தகப்பனும் பிள்ளை உதாரியா போடணும், உதவாக்கரையா போடணும்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க, இல்லைங்களா? ஆனால் கூட அந்த பொறுப்போடு அவர்கள் நேரத்தில் கண்டிக்காமல் இருக்கின்ற போது நிலைமை வேறு விதமாக போய்விடும். இங்கே பார்க்கின்ற போது ஆண்டவர் ஞானத்தில் சிறந்தவராக, ஞானத்தினால் நிறைந்தவராக அவர் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். ஸோ ஞானம் என்று பார்க்கின்ற போது இட் இஸ் a மென்டல் growth. நீதிமொழிகள் 3:13 பார்க்கின்ற போது ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தி சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஸோ ஞானத்தை நாம் கண்டடைய வேண்டும் என்று சொல்லி, happy are those who find wisdom and those who get understanding. ஸோ இங்கே பாருங்க, அந்த விஸ்டம் இருக்குது, ஞானம் இருக்குது, புத்தியும் இருக்குது. ஞானத்துக்கும் புத்திக்கு என்ன வித்தியாசம்னா அதுதான். ஞானம் நத்திங் பட் விஸ்டம், படிக்கின்றது மூலமாக, கடவுள் அருளுகின்ற காரியத்தின் மூலமாக. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் என்று பார்க்கும்போது புத்தி அதுதான். நல்லா படிச்சிருப்பான், புத்தி இல்லாமல் நடப்பான். நிறைய பேர் இன்னைக்கு செய்யற காரியம் அதுதான். புரிச்சுக்கல? நம்முடைய தேசத்துல நல்லா படிச்சு பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பான், ஆனா புத்தி கட்ட காரியத்தை செய்வான். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்க பார்க்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 4:7 பார்க்கின்ற போது ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஸோ ஞானத்தில் சிறந்தவன் சொல்லிட்டு சில கம்யூனிட்டி கிளைம் பண்ணவங்க பொதுவாக நம்மளுக்கு தெரியல யார் அது. ஞானத்தில் நாங்கள் தான் சிறந்தவங்க, வி ஆர் நோபல் சொசைட்டி. பிராமண பார்ப்பன் தான், நாங்கள் தான் எல்லாம் படிச்சு தெரிஞ்சவங்க, மற்றவங்களாம் ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுவான்னா, நான் ஒரு இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நான் அந்த காலத்தில் ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி அவன் படிக்கிறத மொனோபொலியாக வச்சுருந்தான். நாங்கள் தான் படிக்கணும், மற்றவன் படிக்கக்கூடாது. ஆனால் மிஷினரிகள் அந்த காரியத்தை மாற்றி போட்டார்கள். எல்லாருக்கும் படிப்பு. நீ படிக்கின்ற போது இந்த உலகம் தெரியும், உன்னுடைய உரிமை என்ன என்பது தெரியும். இந்த காரியத்துக்கெல்லாம் சொன்னார்கள். அப்போது அந்த காலத்தில் அவன் பாப்பா என்ன பண்ணாம இவ்வளோ போட்டு காய்ச்சிடுவான், இந்த பக்கம் முடி விட்டுவான் குடுமி. அவன் உட்காந்து படிக்கிறத ஒரு போட்டோ நான் பார்த்தேன். அவனுடைய முடி ஜடைய ஆணி அடிச்சு அதை கட்டிட்டு இருக்கான். அவன் நைட்டெல்லாம் பார்த்து படிப்பான். அவன் இப்படியேனாக்கா அதை பிடிச்சி இழுக்கும், பின்னாடி முடி இழுக்கும். புரிச்சுங்களா? தூங்காம படிக்கணும். எந்த அளவுக்கு அக்கறையை ஏற்படுத்துறாங்க, புத்தி வரணும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உனக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் அந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்துறது இல்லை? கடவுள்கிட்ட கேட்க வேண்டும். ஏன் கூட இன்றைக்கு வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது கடவுள் நீ கேட்பா நான் கொடுக்குறேன்ற. இன்றைக்கு வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது 1 ராஜாக்கள் 3 அதில் 5ஆம் வசனம் பாருங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ என்ன வேணுமோ கேள்பா. இது போன்ற ஒரு ஆண்டவரை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. உனக்கு என்ன வேணுமோ கேள், ஐ வில் கிவ், ஐ வில் சாங்ஷன், ஐ வில் பெஸ்டோ. ஸோ இவன் கேட்குறான், என்னத்தை கேட்டான்? அந்த ஸ்டோரியில் பாருங்க, அந்த இன்சிடென்ட்ல ஞானத்தை. ஏன்னா என்னுடைய ஜனங்களை நான் நியாயத்திற்க வேண்டும், திரளான ஜனங்கிறாங்க. ஆனால் அவன் ராஜா, அவன் எந்த அளவுக்கு தாழ்த்தி சொல்றான்னா,
7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனம், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. I am not worthy to be a king, but you made me as king. I am not worthy at all. அப்ப சொல்றான், நானும் என்றால் போக்கு வர அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். எந்த அளவுக்கு ஹம்புலா அதை சப்மிட் பண்றான்ல. So that is the art of learning and getting wisdom from God. எனக்கு ஞானத்தை கொடு சாமி, என்னை படைச்சல கொடு அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது. தாழ்மையா போய் அவருக்கு பயந்துன்னா அதான் வித் ரெஸ்பெக்ட் ஹார்ட், தாழ்மையோடு ஆண்டவரே நான் ஞானத்தில் குறைவுள்ள எனக்கு கொடு சாமின்னு சொல்லும்போது அவர் பரிபூர்ணமாக கொடுக்கிறவர். என்ற யாக்கோபு 1:5 பார்க்கின்ற போது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீ கேளு. மத்திய 7:7 நீ கேளு. 7:7 ஞாபகம் வச்சுக்கிற, நீ கேளு, கேளுங்கள் தரப்படும். ஸோ இங்கே உங்களில் ஞானத்தில் நம்ம எல்லாருமே ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். கேட்டு 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 பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சாலமோன் அந்த ஞானத்தை பெற்ற ஒரு அனுபவத்தை பெற்றவர் சொல்லுகிறார். அதாவது ஞானமே முக்கியம். நீதிமொழிகள் 4:7 ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். சம்பாதி, இது கேளு, கெஞ்சி கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள். அதை உன்னுடைய நலனுக்கும் சமுதாயத்து நலனுக்கும் பயன்படுத்து. குறுக்கு வழியை தேடாத, கடவுளத்தில் கேளு. அதை தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஸோ ஜீசஸ் grew in a balanced way. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கிட்ட 119ஆம் சங்கீதம் 102ஆம் வசனத்தில் கடவுள் நமக்கு போதிக்கிறவர். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? he will teach us. பாருங்க, அது சங்கீதம் 32:8 நாம் பார்க்கிறோம். இங்கே 119ஆம் சங்கீதம் 102ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது படிக்குமா? சங்கீதம் 119 102. நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். அவர் போதிக்கும் அந்த வழியை விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நம்ம கேட்கறது இல்ல. He is a great teacher. சங்கீதம் 32:8 படிக்குமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் என்ன சொல்றார்? நான், நீ, உனக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றார். ஒருத்தருக்கும் அவருக்கு பண்றார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு சொல்றாரு? ஸ்பெசிபிக்கா இருக்குல்ல, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தின் ஊற்று கடவுள். அந்த ஞானத்தை ஆண்டவர் பெற்றிருந்தார். ஏனென்றால் அவரே ஞானம். அவரிடத்திலிருந்து the wisdom flows from God. It originates from God. It emanates from God. இன்று நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்கிறோம்? ஞானத்தில் வளரணும். அது செக்குலர்ல மட்டும் நல்லா இருந்தால் போதும், நல்லா படிச்சு இது பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு. ஸ்பிரிச்சுவல், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது ஆரம்பத்திலே கடவுள் பயம் வருகின்ற போது 5 வளையாதது 50 வளையுமா? முடியாது. கீழ்ப்படிதல் என்பது ஆரம்பத்திலேயே வர வேண்டும். அதை பார்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. நான் சொல்லிட்டேன் தான், பிள்ளைங்க சரியில்லைன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா, நீங்க சரியில்லாம இருந்ததுனால தான் உன் பிள்ளை இந்த மாதிரி. அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் யூ பே யுவர் அட்டென்ஷன் இன் தி வெல்ஃபேர் ஆஃப் யுவர் சைல்ட் கண்டிஷன். ஆலோசனை சொல்லுங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதுதான் திஸ் இஸ் வாட் தி கிரவுண்ட் ரியாலிட்டி. இதுதான் உண்மை. லூக்கா 2:40 பார்க்கும்போது ஆவியில் பலன் கொண்டு அவர் வளர்ந்தார். ஸோ ஸ்பிரிச்சுவலி as well as secular knowledge, wisdom, அது மிக முக்கியமானது.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த ஞானத்தை கேட்கின்ற போது கடவுள் இந்த சாலமோனுக்கு பெரிய ஞானத்தை கொடுத்தார்ல. பாருங்க, அது 1 ராஜாக்கள் 4:30 அவன் கேட்டதற்கும் மேலான அந்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் 4:30 29:30 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மனோவிருத்தியும் கொடுத்தார். பாருங்க, அது என்ன அழகானது. கிரேட்டர் நாலேஜ், கிரேட்டர் விஸ்டம், கிரேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், கிரேட்டர் இன்சைட். நீ கேட்ட போது அவர் அப்படி தாராளமா கொடுப்பார். அவர் தயாள குணம் உள்ளவர். நம்ம என்ன பண்றோம்? கேட்கறது இல்லை. அதான் பிரச்சனை. அப்படி கேட்டா நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாம் சிவில் சர்வீஸ் எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருந்து சமுதாயத்துக்கு செய்வார்கள். சமுதாய முன்னேற்றம், சமுதாய வளர்ச்சி என்ற ஒரு அக்கறை இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு வர வேண்டும். நாசரேத்து இயேசு என்று சொல்றார் இல்லையா? ஏசாமி என்ன சொல்லுவாங்க? ஜீசஸ் ஆஃப் நாசரேன், நசரேனாகி இயேசு. அது வந்து ஒரு ஜென்டைல் பெல்ட். அங்க அவர் he was being and becoming with the distress of the people. எல்லா ஞானத்திலும் சிறந்தவர், ஆவியிலே நிறைந்தவர், அந்த மக்களோடு வாழ்ந்தார். அந்த அக்கறை, சமூக அக்கறை தேவை. அப்போதான் அந்த ஞானம் வரும். ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதை நம்முடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்தினுடைய பயன்பாட்டுக்கும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த சாலமோன் கூட எனக்காக வேண்டும் என்று கேட்கவில்லை. என்னுடைய மக்களை நியாயத்திற்கொண்டு திரளான ஜனங்கள் இருக்கார்கள், ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாத போக்கு வரவு அறியாதவன். அப்ப ஆண்டவர் வந்து அப்படியே மலை போல கொட்டி விடுறார், மழையை போல பொழிகிறார் ஞானத்தை. ஆகவே அந்த ஒரு அக்கறை ஞானத்தை பெற்றவர்களாக நம்முடைய பிள்ளைகளும் வளர வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். இயேசு வளர்ந்தார். அப்படி வளர்கின்ற போது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குது கோர்சஸ். எல்லாத்துலையும் சாதாரணமாக வந்து நம்முடைய சமுதாயத்தை உயர்த்த முடியும். அந்த ஒரு சமூக சிந்தனை, அந்த உயர்வு, சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது அநேகர் பாடுபட்டனர். ஏசாமி தான் ஃபர்ஸ்ட்ல எல்லா கம்யூனிட்டியும் உயர வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்ந்தார். அதே போல அம்பேத்கர் பாருங்க, தன்னுடைய மக்கள் அவள் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஓயாமல் படித்தார். அவருடைய ஆசிரியர் யார்? அவருடைய ஆசிரியர் பேர் என்ன? அம்பேத்கர். அம்பேத்கருடைய ஆசிரியர் பேர் என்ன? அம்பேத்கர். அவருடைய ஆசிரியர் பேர் தான் அவர் ப்ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். அவருடைய பேர் வந்து பீம்ராவ். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பெயர் பீமாராவ். ஆனால் அம்பேத்கர் என்பது அவருடைய ஆசிரியருடைய பெயர். அதே போல அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் யார்? பிளேட்டோ. பெரிய பெரிய ஞானிகள். அப்துல் கலாம் கூட படிச்சவங்க நான். அப்துல் கலாம் கூட படிச்சேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூட படிச்சேன் நான். பிகாஸ் தே ஆர் வெரி ஃபேமஸ் அவுட்ஸ்டாண்டிங் டீச்சர்ஸ். பெருமையா சொல்றாங்க. இவர்களே இப்படிப்பட்ட சிந்தனை வைக்கின்ற போது கடவுள் நமக்கு போதிக்கின்ற போது எப்படி நம்ம வர முடியும் இல்லையா? பெரிய சாதனை செய்யலாம். ஐயப்போ நாட்டுக்கு என்னத்தை சேர்ந்து அப்படி சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களை பற்றி நான் சொல்லுகிறேன். போய் ஏதாவது கோர்ஸ் முடிச்சுட்டு போய் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. தே லுக் ஆஃப்டர் தேர் ஓன் வெல்ஃபேர். தே லீஸ் பாதர் அபவுட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி தே லீவ். அதனால தான் அக்கிரமங்கள் மலிந்து பெருகி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்தது எனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. யார் சொன்னது இது? ஏதோ பாட்டில் வந்தது ஐயர் சொல்லிட்டாரு. ஜான் கென்னடி சொன்னார், அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி. அதை தான் பாட்டில் எழுதினார். நாடு என்ன செய்தது, நீ என்ன செய்த? இன்றைக்கு அம்பேத்கரை அந்த அளவுக்கு உயர்த்தி பார்த்தார்கள் என்றால், இந்த மக்கள் எல்லாம் மேல் இடத்திற்கு வருகிறார்கள் என்றால் அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு, அந்த ஞானத்தை அவர் சிறப்பாக பயன்படுத்தினார். நம்முடைய மக்கள், கிறிஸ்துவ சமுதாயம், இன்றைக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு உப்பா இருக்கு, பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஏன் வரக்கூடாது?
இன்ஜினியரிங், டாக்டர் அதோட முடிச்சிடாதீங்க. பர்சியூ சிவில் சர்வீஸ். உங்களால் சாதிக்க முடியும், உங்களால் சாதிக்க முடியும். நம்மை படைத்த தெய்வம் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். இரண்டாவதாக, அவர் வளர்ந்தார், ஞானத்திலும் வளர்த்தியிலும். ஸோ பிசிக்கல் growth இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஏற்கனவே சொன்ன ஆள் வளர்ந்த அளவுக்கு புத்தி வளரலன்னு சொல்லி சொல்லுவாங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 12 வயசுல அவர் போய் அந்த ஆலயத்தில் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்கிறார். 12 வயசுல ஒரு நல்ல growth இருந்துக்கும்ல. 12 வயசு பிள்ளைங்க சில நல்லா சாப்பிடணும். அந்த ஏஜ்ல வந்து பாருங்க, டீனேஜுக்கு முன்னாடி, இது டீனேஜர் கூட இல்லை, 12 வயசு இருக்குது. அவர் போய் ஞானத்தை, அந்த அபார ஞானத்தை பார்த்து அவங்கள ஆச்சரியப்பட்டு போறாங்க, ஆடி போறாங்க. பெரிய பெரிய ஞானிகள், லா டீச்சர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, ஸ்கிரைப்ஸ். ஆலயத்தில் அவங்களால கேள்வி கேட்டு இவரை மிஞ்ச முடியல, ஜெயிக்க முடியல. ஸோ அங்கே நாம் பார்க்கின்ற போது we could see the presence of omniscience, omniscient nature in God. எல்லாம் அறிந்த தெய்வமாக அங்கே பார்க்கிறோம். அந்த சின்ன வயசுலேயே பெரிய விஷயம் தெரிஞ்சவனாகிறான், போச்சோம் புத்திசாலி, அதிமேதாவி என்று சிலர் பேர் எடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து அந்த விஷயத்தில் அப்படி வளர்ந்தார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் வளர்க்கப்பட வேண்டும், அப்பொழுது பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். அதாவது இந்த வயசுல வந்து அந்த பேலன்ஸ்டு ஃபுட்டு. சில பிள்ளைங்க பாருங்க, 12 வயசு இருக்கும் வந்து ஒரு 7 வயசு பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க, 8 வயசு பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க. சிலர் வளரதே இல்லை, அது வேற விஷயம். சிலர் ரொம்ப வளர்ந்துருப்பாங்க, அதுவும் ரெண்டாவது விஷயம். ஆனால் வளர வேண்டிய பருவத்தில் அவர்களுக்கு சரியான அந்த பேலன்ஸ்டு டயட் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு 12 வயசுல, அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு கூட சரி, வாலிப பிள்ளைங்க என்ன பண்றாங்க, டீனேஜர்ஸ் இல்லை யூத்ஸ், அடல்ட்ஸ், இந்த ஜங்க் ஃபுட் இல்லையா, இன்னைக்கு எல்லாம் இந்த ஐடி ஃபீல்டில் போயிட்டதுனால வேற வழி இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணோம், கண்ணா பின்னான்னு ஆகிட்டா இருக்கும். ஒரு ஒரு ப்ராப்பர் ஷேப்ன்றது இல்லாமல் அப்பர் சைட் ஆயிடுச்சு, தாறுமாறு ஆயிடுச்சு. அது மறுபடியும் குறைக்கணும், ஒரு ஷேப் கெட்டு வர்றதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது. புரியுதுல்ல? திஸ் இஸ் வாட் வி சி டுடேஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, so we need to concentrate on the balanced physical growth. ஸோ அதற்கு தேவையான உணவு, சத்துள்ள உணவு கொடுக்கணும். சிலர் வந்து இந்த அண்டர் நரிஷ்ட், அவங்கள பார்க்கும்போது நோஞ்சானா இருக்கணும்னா காரணம் அது. ஆனால் வறுமையின் காரணமாக கூட இது இருக்குது, அதனால குற்றம் சாட்ட முடியாது. we cannot blame anybody. ஆனால் வளர்ச்சி என்பது மிக முக்கியம். பிசிக்கல் growth இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் அந்த ஸ்டேச்சர்ன்றது இருக்குல்ல. இப்போ 12 வயசு பையனாக்கா நல்லா அது வளர்த்துட்டு 12 வயசு அவனுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ வளர்ச்சி என்பது தேவை. அதனால் வளராதவங்களை பற்றி கவலைப்படுறது வேண்டாம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம கடவுளுடைய படைப்பை நாம் குறை சொல்ல முடியாது. மூன்றாவதாக பார்க்கிறோம், தேவ கிருபையில் அவர் வளர்ந்தார். தேவ கிருபை என்று பார்க்கின்ற போது டிவைன் ஃபேவர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, the spiritual growth என்பது எவ்வளவு முக்கியமான இருப்பாங்க. மேரி and Joseph were devout Jews who observed Passover in Jerusalem every year. இந்த தேவ கிருபை எப்படி வருகிறது என்று பார்க்கின்ற போது, தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அவருடைய அன்பின் ஈவு தான் கிருபை. Grace is nothing but God's love, loving the unlovely, unmerited love. நான் இந்த போல காரியம் செய்தேன், அதுக்காக நான் இந்த காரியத்தை பெற வேண்டும் என்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, என தகுதியும் இல்லை. ஆனால் தகுதி இல்லாத எனக்கு அவர் கொடுக்கிறாரு, அது பரிசு, அதுதான் தட் இஸ் கிரேஸ். இங்க தேவ கிருபை என்று பார்க்கின்ற போது, இங்கே பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் சாலமோனிலே பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்க. நீ என்ன வேணும்னு கேளு, நான் கொடுக்குறேன்றாரு. அப்போ சாலமோன் சொல்ற 6ஆம் வசனம், அதுக்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். சோ இந்த பெரிய கிருபை யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? தாவீது கொடுத்தார். தாவீது ரொம்ப நேர்மையான, அதனால தான் தாவீதின் குமாரன். அவனும் பாவம் செய்தவன் தான்.
ஆனால் கூட அவன் அதை உணர்ந்து கடவுளை சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும் என்று சொல்லி தன்னை அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து கடவுளத்துல சரண்டர் ஆனான். நாமும் பாவிகள் தான். அவரிடத்துல நாம ஒப்பு கொடுக்கின்ற போது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற தெய்வமா இருக்கிற. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், மெசேஜ் முடிச்ச உடனே அந்த பாட்டை நம்ம பாடுவோம். சொல்ல சங்கீதம் 51, கடவுளே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அவருடைய வார்த்தை தான், அவர் தான் நம்மை மாற்ற முடியும். He alone can transform us in all ways, all the walks of our life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஒருவரே நம்மை மாற்ற முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற போது அந்த பெரிய கிருபை, இந்த தேவ கிருபை, அதைத்தான் பார்க்கிறோம். அதாவது NRSVல பார்க்கின்ற போது நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், பல வெர்ஷன் இருக்குது. அதில் என்ன போட்டுதுன்னா த கிரேட் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் என்று. ஸோ இந்த பெரிய கிருபைக்கு என்ன, த கிரேட் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். அடுத்து NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல பார்க்கின்ற போது த கிரேட் கைண்ட்னஸ். கிரேக்க வார்த்தையில் சொல்லும்போது கிருபைக்கு காரிஸ் என்று அர்த்தம், எபிரேய வார்த்தையில கெசத் என்று அர்த்தம். கெசத் என்றால் கைண்ட்னஸ். அது எந்த அளவுக்கு அவர் இரக்கத்தோடு, இரக்க மனதுருக்கத்தோடு அவர் கொடுக்கிறார்னா, தகுதியற்றவர் ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் தாராள மனதோடு கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது ஃபெய்த்ஃபுல் லவ், அந்த வார்த்தைக்கு பெரிய கிருபைக்கு அர்த்தம். அடுத்து NKJV நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னா த கிரேட் மர்சி. இந்த பெரிய கிருபைக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கு. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த தேவ கிருபை நமக்கு தேவை. காட்ஸ் கிரேஸ். அது இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக மனுஷர் தயவு. ஸோ our children need to grow in human favor also, இல்லைங்களா? growth in social life, இது இந்த இடத்துல நாம் பார்க்கிற போது மனுஷர் தயவு. ஆகவே நல்ல பெரிய பெரிய காரியங்களை நாம் சமுதாயத்துக்கு செய்கின்ற போது தான் சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியும். ஏன் இன்னைக்கு நாம் வாழ்கின்ற தேசம் இப்படி அடிமைப்பட்டு இருக்கிறது, உரிமை இழந்து தவிக்கிறது? ஏன்? நாம் சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற காரணத்தினால எப்படி என்று சொல்லவே முடியாது. ஆனால் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார், நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இந்த புதிய வருடத்துல நாம் ஒப்பு கொடுத்து மனுஷர் தயவும் நமக்கு தேவை. அதாவது ஒரு ஊழியக்காரன், ஒரு நல்ல ஊழியக்காரன் என்பது சொல்லணும்னா இங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம் சொல்லணும், ஒரு இந்து சொல்லணும், ஒரு சீக்கியம் சொல்லணும், இஸ் எ குட் சர்வெண்ட் என்று சொல்லி. வெறும் கிறிஸ்தவ மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாரும் பேசத்தக்கதாக அந்த அளவுக்கு தன்னுடைய சமூக பங்களிப்பை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்தார். He was being and becoming with the distress of the people. அவருடைய கஷ்ட நஷ்டத்தோடு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர்களை தூக்கி எடுத்தார். ஆகினால் தான் அவர் நசரேயனாகிய இயேசு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மனுஷர் தயவு என்று பார்க்கின்ற போது அங்கே நான் பார்க்கிறேன் லூக்கா 2:51 பின் இயேசு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவங்க சொல்ற பேச்சு கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் தேடி போறாங்களே, அவர்களுடனே கூட போனார். நான் இருந்தா நான் பேசுறேன், நீங்க போக சொல்ல, அவர்களோட போனார். So he has to do his responsibility, his a job, இல்லையா? அந்த பொறுப்பை செய்ய வேண்டும். நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கடவுள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்டப்படுகின்ற ஒரு முன்னுதாரணம். அவர் கீழ்ப்படிந்திருந்தார். Jesus submitted himself wholly to the will of Father. He submitted himself. கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்திருந்தார் என்று சொல்லி பிலிப்பியர் 2:8 நாம் பார்க்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவே அந்த தாழ்மையோடு கூட நாம் இப்படியாக நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுவதை கடவுளத்தில் கேட்டு அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோர்கள் இன்றைக்கு வாசி கேட்ட நிருபத்தில் பார்க்கும்போது, நிருப பகுதியில்
எபேசியர் 1 அதிகாரம் 3:14 வரைக்கும் பார்க்கின்ற போது இவ்வளவு காரியத்தை சொன்ன கடவுள் அங்கே பார்க்கின்ற 4ஆம் வசனத்துல அவர் உலக தோற்றத்திற்கு முன்னர் நம்மை தெரிந்து கொண்டவர். உலக தோற்றத்திற்கு முன்னர் தெரிந்து கொண்டபடினால என்ன விஷயம் தேவை உனக்கு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அதை கேட்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் எபேசியர் இட் இஸ் a queen of epistles. நிருபங்களில் இது ஒரு ராணி எபேசியர். இதில் சொல்லுகின்ற போது 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா விதத்திலையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதை நம்ம சரியானபடி பயன்படுத்துறதில்ல, இன்னும் கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஆகவே புதிய ஒரு இடத்துல ஆண்டவரத்தில் கேட்டு அவருக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் அங்கே பார்க்கின்ற போது இப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழுகின்ற போது கடவுள் என்ன செய்கிறார்னா, அந்த 13ஆம் வசனம் பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். அந்த சிக்னெட் என்ற பருவம் சீல் ஆஃப் ப்ராமிஸ் பை தி ஹோலி ஸ்பிரிட். அதாவது அப்படி செய்கின்ற போது நீங்கள் உண்மையாக தான் இருக்க முடியும். அந்த முத்திரை, அந்த சிக்னெட் என்று பார்க்கின்ற போது அந்த முத்திரை மோதிரம் பார்த்துங்களா, அதனுடைய உரிமை, அது அதிகாரம், பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் பார்க்கின்ற போது பாருங்க, அது எப்படி நம்மை பாதுகாக்க, இட் இஸ் ஃபென்சிங் ஆர் ப்ரொடெக்டிங் ஃப்ரம் மிஸ் அப்ரோப்ரியேஷன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவருக்கு ஏற்ற, ஏன்னா பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்ற போது அவருக்கு ஏற்றபடி தான் அது நடக்கும். தாறுமாறா இல்லை கரப்டட் லைஃப் இல்லை. ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் மிஸ் அப்ரோப்ரியேட்டட் லைஃப். அதனால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய ஒரு இடத்துல அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள்ல சமுத்திரம் இது. இன்னைக்கு நாங்கள் அதில் பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி எல்லாம் படிச்சு வந்தோம்னா, நாட் ஈவன் 1%, 1% கூட கிடையாது. 0.00000001 அவ்வளோதான். படிக்கும்போது ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற போது ஞானத்தின் ஊற்று அவர் நம்மை நிரப்புவார். இந்த உலகத்தில் நாம் சாட்சிகளாக இருப்போம். ஆகவே இந்த உலகத்துக்கு சாட்சியாக, உப்பாக, வெளிச்சமாக விளங்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை வளர்த்து வாழ வைத்து வழிநடத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை வளப்படுத்தி காப்பாராக. ஆமென்.